ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி, உங்களோடு கூட தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் நேற்றைய தினத்திலே கொல்லம் பகுதிக்கு ஊழியத்திற்கு சென்ற காரியத்தை உங்களிடத்திலே பகிர்ந்தேன். இந்த கொல்லம் போவதற்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்தபோது எனக்கு ஆர்ஏசி தான் கிடைத்தது. அப்பொழுது நான் சென்னையிலிருந்து ஆர்ஏசியில் திருவனந்தபுரம் கொல்லம் பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப நேரமாக உட்கார முடியவில்லை. ஒரு டிடிஆர் இடத்துல எப்படியாவது எனக்கு கொஞ்சம் படுப்பதற்கு ஸ்லீப்பர் ஒதுக்கி தருமாறு கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், 10 மணிக்கு இன்னும் 2 பெட்டி தள்ளி, நான் S3யில் இருக்கிறேன், S6க்கு நீங்கள் போய் இந்த குறிப்பிட்ட நம்பர் உள்ள சீட்டில் நீங்கள் படுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நானும் 10 மணிக்கு புறப்பட்டு அந்த 3 பெட்டியை கடந்து அந்த X6க்கு நான் போகும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுக்கு எதிரில் ஒரு கணவன் மனைவி, ஒரு வயதான தாயார், ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிகுந்த காய்ச்சல். அந்த பிள்ளை காய்ச்சல் அதிகமாகும்போது ஃபிக்ஸ் வந்துவிடும் என்று சொல்லி வந்துவிடுமாம். ஆகையால் அவர்கள் மிகுந்த ஒரு பயத்தோடு கூட அந்த பிள்ளை கை காலை பிடித்து அப்படியே தடை விட்டு கொண்டு பயத்தோடு கூட அந்த ரயில் பிரயாணத்தை செய்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்த உடனே ஊழியக்காரர் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவர்கள் உடனடியாக, அம்மா, பிள்ளைக்கு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது, திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டால் ஃபிக்ஸ் வந்துடும், ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் திருவனந்தபுரம் போய் கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னபோது நான் இந்த அருமையான குழந்தைக்கு ஜெபம் பண்ணி என் கரத்தில் இருந்த ஜெப எண்ணெயை கொடுத்தேன். அதை கை கால்களில் பூசினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று நேரத்தில் அந்த பிள்ளை நல்லா அயர்ந்து தூங்கியது, ஜுரம் விட்டு விட்டது. அப்பொழுது என்னை பற்றி அவர்கள் விசாரித்தார்கள். சொன்னேன். என்னுடைய தொலைபேசி எண்ணையும் வாங்கி கொண்டார்கள். நான் கொல்லம் ஊழியத்தை முடித்துவிட்டு வந்து ஓரிரு மாதங்களில் அவர்கள் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு, நாங்கள் டி நகர் பகுதியில் இருக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைத்தார்கள். அப்பொழுது அங்கே போகும்போது அந்த குடும்பத்தார் அன்போடு கூட வரவேற்று, எனக்கு இந்த மகள் காய்ச்சல் வந்தால் ஃபிக்ஸ் வந்துடுது, கிட்டத்தட்ட பிள்ளைக்கு 10-12 வயசு ஆகுது, இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஆனால் இன்னும் கர்ப்பத்தின் கனி இல்லை, இந்த குழந்தை கொஞ்சம் பலகீனமான குழந்தையாக இருக்கிறதுனால் அடுத்து பிறப்பதும் அப்படி இருக்குமோ என்ற ஒரு கவலை இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் தொடர்ந்து அவர்களுக்கு ஜெபித்து கொண்டே வந்தேன். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அழைப்பார்கள், போய் ஜெபம் பண்ணிவிட்டு வருவேன். ஒரு முறை அவர்கள் வீட்டிற்கு சென்று ஜெபித்த போது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க போகிறார், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி ஜெபம் செய்துவிட்டு கடந்து வந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்னொரு ஊழியக்காரர்கள் கூட அவர்களிடத்தில் அந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அந்த அருமையான சகோதரி மீண்டும் கர்ப்பவதியாகி அவர்கள் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்தேன். அவர்களும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் போகலை. கர்த்தர் பெரிதான கிருபையினாலே அவர்கள் மீண்டும் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்று வரை அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்து ஜெபிக்க சொல்வார்கள். 2 பிள்ளைகளும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு மிகுந்த சமாதானத்தோடு இருக்கிறார்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்லி அவர்களுக்காக வீட்டிற்காக ஜெபிக்கிற வேளையில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சென்னை பட்டணத்தில் ஒரு விசாலமான 2 அடுக்கு மாடி வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரு கீழ்த்தளமும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அவர்கள் பழக்கத்திற்கும், செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடுகள் வாடகைக்கு விடும்படியாக கட்டி
ஒரு வீட்டை கர்த்தர் அவர்களுக்கு கட்டி கொடுத்து மிகுந்த சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடுவோம். பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆம், அன்று எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமை பார்த்து சொன்னீர், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, வழியிலே சந்தித்த அருமையான ஒரு குடும்பத்தார், அவர்களோடு கூட அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தீர், வீடு வாசலை கொடுத்தீர். இப்படியாக எனக்கும் வீடு வாசல் வேண்டும், கர்ப்பத்தின் கனி வேண்டும் என்ற அங்கலாய்க்குள்ள பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறீர். இதோ இப்பொழுதே அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரத்திலே கேட்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். எல்லோரையும் தகப்பனே நீங்கள் ஆசீர்வதி. துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னுடைய தொலைபேசி எண் 9841766842, 9841766842. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.